தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாயை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில். மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்கள் படுகொலை. உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் செய்த கிராம மக்கள். மயிலாடுதுறை இரட்டை கொலைக்கு முன்விரோதமே காரணம் என கூறியதை காவல்துறை திரும்பப் பெற வேண்டும். கொல்லப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உறவினர்கள் வலியுறுத்தல். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு 4 மாதங்களாக பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர் கடும் நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி முன்னிலையில் 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த திஷா கமிட்டி கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் பங்கேற்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை அரசு செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கம் 3ஆம் ஆண்டு விழா தொடங்கியது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சிக்காக சென்ற தமிழர்கள் மீது ரயிலில் தாக்குதல். கதவின் கண்ணாடி ஜன்னல் வழியே அத்துமீறி நுழைந்து வடமாநில இளைஞர்கள் வாக்குவாதம். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் டப்பிங் குரல் என்றும் விமர்சனம். ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. பாஜகவுக்கு டப்பிங் தேவையில்லை, முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் டப்பிங் தேவைப்படுகிறது. இபிஎஸ் பாஜகவின் டப்பிங் குரல் என முதல்வர் விமர்சித்த நிலையில் அண்ணாமலை பதில். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. 21 ஆண்டுகளுக்கு பின் தமிழகம் வரும் நகைகள் ஆவணங்கள். சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 பேரை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. இன்றிரவு பஞ்சாப் வரவிருக்கிறது தனி விமானம். மேலும் 3 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ். உணர்ச்சி பெருக்குடன் காத்திருந்து வரவேற்ற உறவினர்கள். ஹமாஸிடம் மீதமுள்ள 70க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளின் கதி குறித்து கவலை. அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்குமாறு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது.